கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும். நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அங்கே இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்கு. பல சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்தில் பின்மாற்றம். ஒரு குடும்பத்தில் வாலிப சகோதரன்ட்ட பேசும்போது, நான் சர்ச்சுக்கு போய் பல வருஷம் ஆச்சு அப்படின்னா எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் தான், வீட்டுக்கு முன்னாடி சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் இப்போ சர்ச்சுக்கு போய் பல வருஷம் ஆச்சு அப்படின்னா பின்மாற்றம். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு போகிற பையன்தான், ஆனாலும் பின்மாற்றம். இன்னைக்குள்ள வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னைய சொன்னா ஈஸியா இருக்கும். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போனா எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல யாரெல்லாம் பிரியமா இருந்து வேதத்தை தியானிக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பல தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். காலையில யாரெல்லாம் சர்ச்சைக்கு கொண்டு போறீங்களோ கையில பைபிள் கொண்டு போங்க, பாட்டு புக்கு கொண்டு போங்க, சீக்கிரமா புறப்படுங்க. அவருடைய சமூகத்திலே காத்திருந்து மன்றாடி ஜெபிங்க. கடந்த வாரம் முழுதும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த நிமிஷம் வரை எப்படி இருந்துச்சு? நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாமே ஆலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். காலையில் நான் யூடியூப் மட்டும் தான் கேட்க முடியும், என்னையால் சர்ச்சுக்கு போக முடியாது அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு உள்ள செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியம் இருந்துச்சு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மனம் திரும்பிக்கிட்டே இருக்கேன், இன்னும் மனம் திரும்பிட்டே இருக்கேன். ஏன்னா தாழ்மை குணம் வேணும், இரக்க குணம் வேணும், சுபாவ அன்பு வேணும். இஷ்டம் போல பேரக்கூடாது, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். எத்தனை காரியங்கள் இருக்கு என் வாழ்க்கையில். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வான். சில குடும்பத்துலலாம் சத்துருன்னு சொல்லிட்டு பல காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா கர்த்தர் என் குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஏன்னா கர்த்தரை நம்புகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கீங்க, கர்த்தரை நம்புங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி கர்த்தரே செய்வார். ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. நம்ம ஜெபிக்கணும், நம்ம தேவனை துதிக்கணும், தேவனுடைய பிரியமானபடி வாழணும். இதெல்லாம் நம்ம மேல வந்து நம்ம தேவன் பிரியமானபடி வாழும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படி என்ன யோசிக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கு, எல்லாமே பரலோகத்துல தேவன் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் எனக்கு பிரியமானபடி வாழணும், எல்லாம் தேவன் பார்ப்பார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பரிசுத்தம் நல்ல முடிஞ்ச ஆலயத்துக்கு கிளம்பி போயிருங்க. ஏன்னா சில குடும்பத்துல போக முடியாத சூழ்நிலை, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சர்ச்சுக்கு போக முடியல, பல சூழ்நிலை இணைந்துதான் செய்தி கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் தேவன் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படின்னு சொல்லி தேவனே பார்ப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம தேவன் பிரியமானபடி வாழ்வோம். அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாபடி செய்வார். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்தீங்களோ உங்க குடும்பத்துல எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம சர்ச்சைக்கு புறப்படுவோம், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பமா சர்ச்சைக்கு புறப்படுங்க. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ இந்த நாளிலும் உங்களுக்கு விசேஷமா ஜெபிக்க போறோம். சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க, நானும் சர்ச்சைக்கு போகணும், நானும் குடும்பமா போகணும், நானும் ரட்சிக்கப்படணும், நானும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தேவன் வாசல் திறப்பார். நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேளுங்க,
அப்பா, என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்ப்பா. அத ஒண்ண மட்டும் கேளுங்க. ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தர விட்டு தள்ளி போற காரியம் எத்தனையோ இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தர விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் யோசிக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டது 2016. அதுக்கு முன்னாடி நல்ல சினிமா படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன். எல்லாரையும் போல சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஏகப்பட்ட மிஸ்டேக் மனுஷனோட வாழ்க்கையில இருக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி 100க்கு 100 வாழணும். அதனால அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைகளை எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுங்களோ சீக்கிரமா புறப்படுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போக முடியாத அளவுக்கு மன அழுத்தம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பிரிவினை, சந்தேகங்கள். சில குடும்பத்திலே நைட் ஃபுல்லா செல்ஃபோன் பார்த்து அடிமையாக இருக்காங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகள் சர்ச்சைக்கு போய் ரொம்ப மாசம் ஆச்சு. எல்லா குடும்பத்தையும் நம்முடைய கரத்தில் இருப்பீங்க. எங்க பாவத்தை மன்னிங்கப்பா, எங்க அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, எங்க மீறுதல் பாவத்தை மன்னிங்கப்பா, தலைமுறை சாபத்திலும் சிலுவையில எடுத்து போட்டீங்கப்பா. உங்க பிள்ளைகளா நாங்க மாறி ஆசீர்வாதத்துல வரணும்ப்பா. விக்கிரத்தை சீன்னு சொல்லி வெறுக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இரவும் போலுமாக வேதத்தை தியானித்து அதன்படி வாழ கத்த கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. என் வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கோ, என்னுடைய வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கோ, அது எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. சில குடும்பத்துல உள்ளத்துல பாரம் மட்டும்தான் இருக்குப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உன்னுடைய பாதத்திலே காத்திருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும், கிருபை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. உன் இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துங்க. எந்தெந்த குடும்பத்திலே தடைகள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. எத்தனையோ குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல தடை இருக்கோ எல்லா தடைகளும் விலக்குங்கப்பா. எல்லா தடைகளும் விலக்குங்கப்பா. தடைகளை விலக்கி ஆசிரியங்க. இந்த நாளில் சம்பூர்ணமாக ஆசிரியங்க. பரிசுத்தமா ஓய்வு நாளில் எல்லா குடும்பம் சர்ச்சைக்கு புறப்படணும்ப்பா. சில குடும்பத்திலே பாஸ்டர்மார் ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க, விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க, ஊழியம் பண்றவங்க பயணித்திருக்காங்க. உங்க பிள்ளைகள் சகலமான பாதுகாப்பு தாங்க, சகல காரியத்துல கற்றுக்கூட ஆசிரியங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் கொடுங்க ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில ஐசியூல சில குடும்பத்துல பலவீனத்தோடு மரண பயத்தோடு தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்திலே பல எண்ணங்கள், பல காரியங்கள். யாரெல்லாம் பரிசுத்தம் ஓய்வினால பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் அப்பா கத்தை சந்திக்கணும்ப்பா. உம்முடைய தலைமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். தேவனர்ல இப்போ மினிஸ்டர் ஆசிரியங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி சாட்சியோட வாழ வாழ்க்கையை கிருபை செய்யுங்க. கால வேளையில தாழ்த்துறவங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமணநாள் கொண்டாடுறாங்களோ, கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியங்க. 100 மடங்கு ஆசிரியங்கப்பா. பிள்ளைகள்லாம் பள்ளிக்கு பெறட்டும். வீட்டுல எத்தனையோ தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. கற்பத்திலையும் கர்த்தர் ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. பெட்ரோல் போடணும்ப்பா. இன்னுமாக எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலையில அப்பா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காரியங்கள் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் எல்லா தேவைகளெல்லாம் கற்றுக் கொடுங்க சார். நிறைய குடும்பத்தில் அப்பா பணம் இல்லாமல் இருக்கு. அந்த குடும்பத்தை சந்திங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுங்க. ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற பிள்ளைகளை மாற்றித்தாங்க. உங்க நாம மேம்படுத்தும். யாரெல்லாம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படணும், தீமையை விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளியில் டியூட்டியில் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட சில குடும்பத்தில் அப்பா லீவ் இல்லாமல் இருக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இன்னுமாக ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் அவசர சிகிச்சையில் அப்பா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உடனே சந்திங்க. திருமணத்துக்காக அப்பா சில குடும்பத்தில் ஆயத்தமாக இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்காங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சந்தேகங்கள், சிகரெட் பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், பல அடிமை, எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுற்றி அறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கொடுங்க ஆசிரியங்க. காலவேளையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ கர்த்தர் நீங்கள் ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக ஆசிரியங்க. டெலிவரி பண்ணுவாங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கொடுங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்பட்டு இன்னைக்கு தேதியில் யாரெல்லாம் அவசர தேவைக்கு அனுப்பிடுவாங்க கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்பட்டும். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் முடிவு ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா.
சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கூட இந்த ஆசீர்வதிக்க வேண்டும். கத்தோட நாமம் மட்டுமே விடட்டும். இந்த நாளை கத்தர் பொருட்படுத்துங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சர்ச்சைக்கு புறப்படணும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துல சர்ச் இல்லாமல் இருக்கு. எல்லா விதமான வாசல் திறந்துங்க. எல்லா குடும்பம் சர்ச்சில் போய் தேவனை தொழுது கொள்ளட்டும். ஆவியோட உண்மையோட தேவனை தொழுது கொள்ளட்டும். கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக எல்லாரும் அப்பா எழுப்புதலுக்காக அந்த திட்டத்துல வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உங்க நாமம் மட்டும் வரட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா பல சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா உபத்திரத்துல கத்தர் மாட்டித்தாங்க. காலவேளையில ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. நீங்களே கூட இந்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அந்த எல்லா தடையெல்லாம் விலக்கி எல்லா காரியத்தையும் நீக்கி கத்தர் கூட ஆசிரியங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. சர்ச்சில் போய் அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளா மாறணும். எல்லா குடும்பமும் ஆலயத்துக்கு வரணும். கத்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. தேவனார்லயே அப்பா மினிஸ்டர் நம்முடைய கருத்தார் பண்ணிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்தை கூப்பிட்டு அப்பா உடைய பாதப்பிள்ளை காத்திருந்து ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எல்லா குடும்பத்துக்கும் கிருபித்தாங்க. கர்ப்பத்தினிக்கா ஜெபிலாம் கத்தர் மனமறைங்க ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாய்மலை மாசம் டெலிவரி பண்ணுறோம். பரம வைத்திய கூட இருங்க. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு மாந்திரியம் புள்ளி சொல்லி ஏவரில் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த எல்லா செத்தக்கு இதெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் பொருட்படுத்துங்க. உங்க பாதவிலை தாழ்த்தீரம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. காலவேளையிலே அப்பா ஒரு மனப்பட்டு ஜெபித்தாங்க. இந்த குடும்பம் 100 மடங்கு ஆசீர்வாதமா மாறட்டும். துதிக்கான மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.